கூகுளோட ஏஐ ஆன ஜெமினி 2026ல எந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்குன்னு தெரியுமா? சமீபத்துல கூகுள் ஐஓ நடந்ததுல இந்த மொத்த ஈவென்ட்டையுமே இந்த ஜெமினி தான் பாத்துக்குச்சு. சாதாரண சாட்போட்ல இருந்து இன்னைக்கு ஒரு ஈவென்ட்டே மேனேஜ் பண்ற அளவுக்கு ஜெமினி விஸ்வரூபம் எடுத்திருக்கு. கூகுள் ஐஓ அப்படின்னா என்னன்னா, வருஷம் என்னென்ன அப்டேட் இருக்கு அப்படிங்கறத மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்துவாங்க. அதுதான் ஐஓ. இந்த வீடியோல ஜெமினியோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னங்கிறதையும் பார்க்க போறோம். அதோட ரீச் உலகளாவே எவ்வளவு தூரம் பரவி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். மூணாவது விஷயமா நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலையும் நம்ம ஒர்க்குகள்லயும் அதோட இம்பாக்ட பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரீசெண்டா நடந்த கூகுள் ஐஓ 2026ல உள்ள அப்டேட்ஸ் என்னென்ன வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். முதல்ல பார்க்க போறது ஜெமினி 3.5 ஃபிளாஷ். அதாவது இது மற்ற மாடல்களை விட வேகமானது, அட்வான்ஸ்டானது. அதனால இத கோடிங்காக யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப கஷ்டமான வேலைகளை குறைந்த செலவுல செஞ்சு கொடுக்கும். அடுத்ததா உள்ளது ஜெமினி ஓம்னி. இது ஒரு மேஜிக் மாடல். இது வரைக்கும் நம்ம ஒரு டெக்ஸ்ட இன்புட்டா கொடுத்தா டெக்ஸ்ட் வரும் அல்லது ஒரு இமேஜா கொடுக்கும். இந்த மாடல் கிட்ட நீங்க டெக்ஸ்டோ இமேஜோ இல்ல சவுண்டோ கொடுத்தீங்கன்னா அதை ஒரு அருமையான வீடியோவா மாத்தி தரும். இதுதான் இந்த ஆம்னியோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஜெமினி ஸ்பார்க். இது 24 மணி நேரமும் நம்மளோட பர்சனல் அசிஸ்டண்டா செயல்படும். நமக்கு ஒரு மெயில் இல்ல மீட்டிங் ஷெட்யூல் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இது பார்த்துக்கும். நமக்கு தேவையான டவுட்ஸை இதுகிட்ட கேட்டுக்கலாம். நம்ம இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டெய்லி வேலைகளை அது ஷெட்யூல் பண்ணி அதுவே அது செஞ்சுக்கும். மெயிலுக்கு ரிப்ளை கூட இது செய்யும். அதாவது நீங்க லேப்டாப்பை மூடி வச்சுட்டு தூங்குனா கூட உங்களுக்காக இது பேக்ரவுண்ட்ல வேலை செஞ்சிட்டு இருக்கும். இது அன்றாட வாழ்க்கையில எவ்வளவு ஒரு இம்பாக்ட கொடுக்குது அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க ஒரு கேள்வி கேட்டா அதுக்கான பதில இன்டர்நெட்ல தேடி கொண்டு வந்து சொல்லும். ஆனா இப்போ உங்களோட உலகம் என்ன அப்படிங்கறது அதுக்கு தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஜோஷ் வுட்வர்ட் அப்படிங்கிறவரு தன்னுடைய காருக்கு எந்த டயர் சூட் ஆகும் அப்படின்னு ஜஸ்ட் கேட்டிருக்காரு. அதுக்கு இந்த ஏஐ அவரோட கூகுள் போட்டோஸ்ல தேடி அவரோட கார் என்ன மாடல் அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு அவரோட பழைய பில்லுகள் எல்லாம் வச்சு அவர் இப்படிதான் வண்டி ஓட்டுவாரு, அவரோட காரோட கண்டிஷன் இப்படிதான் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி இந்த டயர் உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி விடை கொடுத்திருக்கு. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது நமக்கு மேல போயிட்டு இருக்கு. இல்லாம இப்போ காலையில எந்திரிச்சோடனே அது ஒரு டெய்லி பிரீஃப் கொடுக்கும். அதாவது இன்னைக்கு என்னென்ன வேலை இருக்கு, என்னென்ன முக்கியமான மெயில்ஸ், எது ப்ரையாரிட்டி, அதாவது எது உடனே அனுப்பணும், எது கொஞ்சம் லேட்டா அனுப்பிக்கலாம், இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை என்னென்ன அப்படிங்கறதும் தொகுத்து அழகா வழங்கும். ஜிமெயில்ல நமக்கு ஒரு பெரிய மெயில் வந்திருக்கு. பெரிய மெயில்னா கண்டினியூஸான மெயில். ஒரு 30 ரிப்ளை 40 ரிப்ளை இருக்கு அப்படின்னா அதை எப்படி ஷார்ட்டா இதுல இதுதான் முடிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கறத அது ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும். நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறதையும் அதை சொல்லிடும். எக்ஸல், டாக்ஸ், ஸ்லைட்ஸ் இப்படி எல்லாத்திலையும் இந்த ஜெமினி பூந்து விளையாண்டுகிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. இது இப்போ கல்வியிலையும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கிட்டு இருக்கு. அதாவது ஃப்ரீ சாட் பிராக்டிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல அந்த ஆப்பே கேள்விகளை ரெடி பண்ணி தரும். அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணணும். நம்ம எதுல வீக்கா இருக்கோம்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரு ஸ்டடி பிளான அது போட்டு கொடுக்கும். மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் 900 மில்லியனை தாண்டி போயிட்டு இருக்கு. கூகுள்ல சர்ச் பண்ணும்போது மேல ஏஐ ஓவர் ரிவ்யூ அப்படின்னு இருக்கும்ல, அத மாசத்துக்கு 2 பில்லியன் பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மட்டும் இல்லாம இது 16 பில்லியன் டோக்கனை மினிட்ல ப்ராசஸ் பண்ணுது. டோக்கன் அப்படின்னா நம்ம கொடுக்கிற வார்த்தைகளை ஸ்பிளிட் ஆக்கிக்கும். இப்ப கேட் வாக் அப்படின்னு இருந்துச்சுன்னா கேட்டை தனியா எடுத்துக்கும், வாக்க தனியா இருக்கும். அதுக்கான பதில்களை திரட்டி மறுபடியும் நம்மள்ட்ட ஒன்னா சேர்த்து கொடுக்கும். 1,20,000க்கு மேலான பெரிய நிறுவனங்கள்ல ஜெமினிய பிசினஸ்க்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா நண்பர்களே, ஏஐ ஒரு சாஃப்ட்வேருங்கிற ரேஞ்சை தாண்டி நம்ம கூடயே வேலை பார்க்குற ஒரு டிஜிட்டல் அசிஸ்டண்டா மாறிட்டு இருக்கு.
சர்ச் பண்றதுல இருந்து கிரியேட் பண்ற வரைக்கும் இனிமே இந்த ஏஐயோட ஆதிக்கம் அதிகமாக இருக்க போகுது. இதுல எந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு அரவிந்த் ஸ்பீக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.